கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ஆமேன். ஓட்டம் பற்றி பரிசுத்த பவுல் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதுகிறார். ஓட்டம் என்பது யாவரும் அறிந்த ஒன்றுதான். ஓட்டம் 100 மீட்டர் ஓட்டமா, 200 மீட்டர் ஓட்டமா, 400 மீட்டர் ஓட்டமா, எந்த ஓட்டம்? சிலர் இந்த ஓட்டத்தை தங்கள் வாழ்க்கையாகவே ஆக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்கள் உடல் நலத்திற்காக லிமிட்டாக தினமும் சில மணி நேரம் ஓடுகிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் ஓடலாம் என்பது அல்ல. ஓட்டத்திற்கு பயிற்சி தேவை மற்றும் பயிற்சியாளர் தேவை. எப்படி ஓடுவது என்று சிலர் ஸ்கூலில் ஆரம்பித்து நன்கு பயிற்சி பெற்று மாநிலத்திற்கு ஓடி கடைசியாக நாட்டுக்காகவும் ஓடுவார்கள். இதில் முக்கியமாக ட்ராக் மாறி ஓடவே கூடாது. அப்படி மாறி ஓடி முதலாவது நபராக வந்தால் பரிசு கிடைக்காது. அப்படி கீழே தவறி விழுந்து விட்டால் இரக்கம் பாராட்டி தூக்கிவிடவும் யாரும் வரமாட்டார்கள். மற்றும் யாரை குறித்தும் சிறிதும் கவலைப்படாமல் எதுவுமே நினைக்காமல் ஓட வேண்டுமா? இந்த ஓட்டத்தின் முதலில் ஆதாம் ஏவாள் ஓடினார்கள். பிறகு நோவாவும் அவனது குடும்பத்தாரும் ஓடினார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திரங்கள் ஓட ஆரம்பித்தார்கள். இப்படி நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் யாவருமே சரிவர ஓட்டம் ஓடி முடிக்கவே இல்லை. கடைசியாகத்தான் நம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து வளர்ந்து 12 சீசர்களை தெரிந்து கொண்டு நமக்கு முன்மாதிரியாக ஓடி முடித்தார். இந்த புதிய ஏற்பாட்டின் ஓட்டம் பழைய ஏற்பாட்டின் ஓட்டம் போல அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டின் ஓட்டத்தில் கீழே விழுந்தவர்களை தாங்கி காயங்கட்டி தூக்கிவிட்டு ஓட வைக்க வேண்டும். அன்பு நிமித்தம் பொறுமையோடு ஓட வைக்க வேண்டும். இந்த ஓட்டத்தை பற்றி கற்றுத்தந்தவர் இயேசு கிறிஸ்து. நமது ட்ரெயினர் பயிற்சியாளரும் கிறிஸ்துவே. இந்த ஓட்டத்திற்கு வயது வித்தியாசம் எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, ஆமென். காட் பிளஸ் யூ.